ஆத்ம அன்பர்களுக்கு வணக்கங்கள். அஸ்வினி முதல் பரணி வரை பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய திருத்தலங்கள் குறித்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய திருத்தலங்கள் குறித்து. வாங்க வீடியோவிற்கு போகலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள் எவை என்று பார்ப்போம். சூரியனுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், செவ்வாயின் நட்சத்திரங்களான மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இப்போ நீங்கள் வணங்க வேண்டிய திருத்தலங்கள் வரிசைகள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, இல்லை இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் திருத்தலமாக விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் அருள்மிகு கருநெல்லிநாதரை நீங்கள் வணங்கலாம். இந்த கோவில் குன்றின் மேலே நாராயண பெருமாள் இருப்பார், அவரையும் நீங்கள் வணங்குறது சிறப்பு. இரண்டாவதாக திண்டுக்கல் மாவட்டம் திரு ஆவினன்குடி, பழனி என்று சொல்லக்கூடிய அறுபடை வீடுகளில் மூன்றாவது வீடு இருக்கு இல்லையா, அங்கே கீழே இருக்கிற திரு ஆவினன்குடியில் இருக்கிற சண்முக நதிக்கரை ஓரமாக இருக்கிற சண்முகரை நீங்கள் வணங்குறது மிகச்சிறப்பு. அடுத்ததாக திருவாரூர் மாவட்டம் திருநெல்லிக்கா, கச்சனத்திற்கு பக்கத்தில் இருக்கும் இந்த கோயில் நெல்லி வனநாதர், அவரை வழிபடுறது மிகச்சிறந்த அற்புதமான பலனை கொடுக்குங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பழையாறை வடதலி, இது பட்டீஸ்வரத்திற்கு பக்கத்தில் இருக்கு. நெல்லிவனம் என்ற பெயர் இதற்கு உண்டு. இங்கே இருக்கிற சோமநாதரை வழிபடுறது மிகச்சிறப்பு. அடுத்ததாக கடலூர் மாவட்டம் சிவபுரி என்று சொல்லக்கூடிய, இது சிதம்பரம் பக்கத்தில் இருக்குதுங்க. இங்கே இருக்கிற உச்சிநாதேஸ்வரர், இவரை வழிபடுறது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, நீங்கள் மேற்கண்ட இந்த ஸ்தலங்களை சென்று மனதார இறைவனை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் மென்மேலும் அதி சிறப்புமிக்க பலன்களை நீங்கள் உணர முடியும் என்பது எனது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு நீங்களும் போயிட்டு வாங்க. சித்தர்களின் பேரருள் சித்திக்கட்டும், அந்த பரம்பொருளின் பேரருளும் கருணைமொழி பொழியட்டும் என வாழ்த்தி, இதுபோன்ற அரிய தகவல்களை பெற நமது சித்தப்பார்வை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது சித்தப்பார்வை பிரம்மஸ்ரீ என் பசுபதி. நன்றி, வணக்கம்.